அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு தொடக்கம் ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூலின் 2வது அதிகாரமாகிய பத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு என்கிற தலைப்பிலே அமைந்த பாடல்களை பார்க்க இருக்கிறோம். கடந்த பதிவு வரையிலும் நாம் பொதுவில் உபதேசம் என்பதை பார்த்தோம். முதலிலே ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு 2வது அதிகாரத்திலே ஆழ்ந்த உட்பொருட்களை எல்லாம் சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது. இன்றைய பதிவு தொடக்கம் மேலும் நம்மை ஆனந்தப்படுத்தக்கூடிய பற்பல கருத்துக்கள் வர இருக்கின்றன. கரியாதி 4னுக்கும் சாலோகம் ஆதி வரும் ஆறு எனக்கு அளித்த வள்ளல் குருராயன் ஞானத்தில் பக்குவர்கள் 4வருக்கு உபதேசம் மானத்தையும் நிகழ்த்தினான். பரியை கிரியை யோகம் ஞானம் என்று அழைக்கப்பட்ட 4 நிலைகள் யோக சாதன பயிற்சியிலே இருக்கின்றன. பரியை என்பது எப்படி வாழ வேண்டும், ஒழுக்கம் சார்ந்திருப்பது எப்படி, உடல் கொண்டு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை காரியங்கள் என்னென்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. கிரியை என்பது ஒழுக்க நெறி பூண்டு மன தூய்மையோடு நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்களை நற்காரியங்களை குறிக்கிறது. யோகம் என்பது வாசி முதலாகிய பயிற்சிகளின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஞானம் என்பது சத் விசாரத்தின் மூலமாகவும் சத்குருமார்கள் மூலமாகவும் நாம் உளப்பூர்வமாக பயிலக்கூடிய யோக சாதன பயிற்சியின் மூலமாகவும் நாம் அறியக்கூடிய அடையக்கூடிய துல்லியமான வெற்றியின் இலக்கை குறிக்கிறது. இந்த 4ம் தான் 4 வகையான மேல்நிலைகளை கொடுக்கிறது. இங்கே 4 வகையான நிலைகளை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த 4 வகையான நிலைகளும், அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற இந்த 4ம் 4 விதமான நிலைகளை நமக்கு கொடுக்கிறது. அது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நிலைகள். இந்த 4 நிலைகளும் இந்த 4ஆல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். திருமூலர் உள்ளிட்ட மகா ஞானிகள் நமக்கு சொன்ன வாக்கின்படி சரியை பயின்று கொண்டிருக்கும் போது ஒருவன் இறந்து விட்டால் அடுத்த பிறவியிலே அவன் கிரியையிலே பிறப்பான். கிரியையிலே ஒருவன் இறந்து விட்டால் யோகத்தில் பிறப்பான். யோகத்தில் இறந்து விட்டால் ஞானத்தில் பிறப்பான். அடுத்தடுத்த பிறவிகளிலேயும் கூட அவன் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து ஞானத்தை நோக்கி முன்னேறுவான் என்பது கருத்து. பொதுவாக யோக சாதனம் பழக்கக்கூடியவர்களுக்கு குருமார்கள் சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரை விட்டகுறை தொட்டகுறை உள்ளவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதுதான். இன்றைய உலகிலே நம்மை சுற்றிலும் எண்ணற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஞானத்தை சிந்திப்பதில்லை. எல்லோரும் வழிபாட்டுக்கு செல்வதில்லை. ஒருவர் நாத்திகராக இருக்கிறார், ஒருவர் ஆத்திகராக இருக்கிறார். ஆத்திகர் நாத்திகர் ஆகிய இந்த இருவரும் ஞானத்தை அறிந்திருக்கவில்லை. அடிப்படை பக்தியிலே மாத்திரம் காலத்தை கழித்துவிட்டு கடந்து சென்று விடுபவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோக சாதனத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள் முற்பிறவியிலே சரியிலே தன்னுடைய உடலை நீத்திருப்பார்கள் என்று மகான்கள் சொல்கிறார்கள். இந்த 4ஐயும் புரிந்திருக்க வேண்டும். இந்த 4 நுணுக்கங்களை பற்றியெல்லாம் தனக்கு தன்னுடைய ஞான குருவாகிய திரு ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்தார் என்பதாக தன்னுடைய வள்ளல் சுட்டுகிறார். ஞானத்திலே நற்பக்குவத்தை பெற வேண்டும். இந்த நிலை ஒவ்வொரு நிலையும் எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கும் என்பதை சொல்லுகிறது. திருநாவுக்கரச நாயனார் கடுமையான உடல் உழைப்பை பயன்படுத்தி உழவார பணிகளை செய்து ஆலயங்கள் தோறும் சென்று சிவத்தொண்டு செய்து வந்தார். அதன் பிறகு மெல்ல மெல்ல அவர் பக்குவம் பெற்று ஞானத்தை அடைந்தார். திரு ஞான சம்பந்த பெருமான் பிறக்கும் போதே கிரியை என்கிற நிலையிலே பிறந்தார். எளிதாக அவர் ஞானம் பெறுவதற்கு உறுதியாயிற்று. சுந்தரமூர்த்தி நாயனார் சகமார்க்கம் என்கிற நிலையிலே இருந்து மெல்ல மெல்ல தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு ஞானத்தை பெற்றார். அதே போல மாணிக்க வாசகர் பெருமான் நேரடியாக ஞானத்தையே குழந்தை மரத்தடியிலே சிவபெருமானே வந்திருந்து அவருக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்க மிகப்பெரிய நிலையை பெற்றார் என்றெல்லாம் இந்த 4வருடைய வாழ்க்கையிலே நம்மால் காண முடிகிறது. இந்த 4வருடைய வாழ்க்கையிலும் நாம் கண்டதெல்லாம் இதுதான். சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நிலையும் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்கிற நிலையும் இந்த 4ம் தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பின்னரியை தொட்டவர் போல் கேட்ட அளவுக்கு அளவு சொன்னது அல எங்கள் சுவாமி உரை மன்னடத்தில் ஆனந்த மூச்சிதர் கை ஆடக வாழ்த்தனிலே தானு நலம் போல மொழிந்தான். உலகின் மிகச்சிறந்த இசை எது என்று கேட்டால் நாரத கானம் என்பதாக புராணங்கள் சொல்கின்றன. நாரதர் ஒரு வீணையை கையிலே வைத்து வாசித்துக் கொண்டிருப்பார். அந்த வாத்திய கருவிக்கு
வீணை அல்லது கின்னாரம் என்று பெயர். இந்த கின்னாரத்திலே இருந்து கிளம்பக்கூடிய ஓசைகளை கேட்டவர்களுக்கு வேறு எந்த ஓசையையும் கேட்க பிடிக்காதாம். அந்த அளவிற்கு அத்துணை இனிய நாதமாக இருக்குமாம். அந்த இனிய நாதத்தை கொண்டே மகாவிஷ்ணுவை மகிழ்வித்து தான் சிறந்த விஷ்ணு பக்தன் என்பதை நாரதர் எப்போதும் நிலைநாட்டி வந்தார் என்பதாக பாகவதம் சொல்கிறது. அதுபோல எங்கள் சுவாமியின் உரை, ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளிலே எல்லாம் உயர்வான வார்த்தை எது என்று கேட்டால், ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சத்குருவின் வார்த்தை தான் மேன்மையானது என்று கொள்ள வேண்டும். தன்னுடைய வள்ளல் தன்னுடைய குருவாகிய திரு ஞானசம்பந்த பெருமானின் உரையை கேட்டான பிறகு வேறு எவருடைய உரையையும் கேட்க பிடிக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். இது மற்றவர்களை தாழ்த்தி சொல்வது அல்ல, தன்னுடைய குருவை உயர்த்தி சொல்வது என்று கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே எண்ணற்ற இசையை பலரும் கேட்டு மகிழ்கிறார்கள். ஆனால் வீணையின் நாதம், நரம்பு கருவி மூலமாக கிளம்பக்கூடிய அந்த நாதம் மற்ற எல்லாவற்றையும் விட மிகவும் இனிமையான ஒன்றாக இருப்பதை காண முடிகிறது. ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன். தன்னுடைய வீணா கானத்தால் கைலைநாதனை பயப்படுத்தினான் என்பதாக ராமாயண காதையிலும் நாம் காண முடிகிறது. அப்படி இனிய நாதத்தை தரக்கூடிய ஒரு வாத்திய கருவியின் ஓசையை கேட்டுவிட்ட ஒருவருக்கு மற்றெந்த வாத்திய கருவியின் ஓசையும் கேட்க பிடிக்காது. இது ஓமைக்காக சொல்லப்பட்டது. அதுபோல ஞான சத்குருமார்களுடைய அறிவுரையை கேட்டு தெளிந்துவிட்ட ஒருவனுக்கு மற்ற உலகில் சார்ந்த எவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தும் மகிழ்வு தரக்கூடியதாக இருக்காது என்பது பொருளாகும். சத்குரு யார் என்று கேட்டால், அவரவருடைய அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளி செய்தார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதத்திலே சொல்லாத ஞானம் மற்ற எந்த நூலிலும் இல்லை. அதாவது உலகிலே உள்ள அனைத்து ஞானிகள், மகான்கள், சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த ஞான கருத்தும் பிழிந்தெடுக்கப்பட்ட ரசமாக சித்த வேதத்திலே காணப்படுகிறது. இந்த ஒற்றை நூலை வாசித்து அறிந்தவருக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நூல்களையும் வாசித்து அறிந்ததின் பயன் கிடைக்கும். எனவே இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்லியதைப் போல ஞானபிதாவின் நற்கருத்து பொதிந்த நூலின் மகத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டுவிட்ட நம்மை போன்றவர்களுக்கு மற்றெந்த சித்தர்களுடைய நூல்களை வாசித்தாலும் கூட மனம் அதில் செல்லாமல், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஞானத்தந்தையின் கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்து மகிழ்வடைவதிலேயே காலம் நகர்கிறது என்பதுதான் உண்மையான ஒன்று. சும்மாதே பார்த்திருக்க சுத்தியாம் உத்தமர்க்கு தம் ஆய்வார்க்கு ஓர் உரையே சஞ்சீவம் மென்மேலும் மாற்றம் சகுன புல்வாக்கு மது உண்ட போர் தும்பியின் பாட்டு போல். மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை தும்பியினத்தை சார்ந்த வண்டுகள் ரீங்காரமிட்டபடி சென்று உண்டு மகிழ்கின்றன. அந்த வண்டுகள் சில வேளைகளிலே மது உண்ட மயக்கத்திலே சற்று அயர்ந்து அந்த மணலிலேயே கிடப்பதும் உண்டு. பிறகு தெளிந்து எழுந்திருந்து பறப்பதும் உண்டு. இதுவும் ஓமைக்காக சொல்லப்பட்டதே. மலர்களிலே இருக்கக்கூடிய மதுவை உண்டு மகிழக்கூடிய வண்டுகளின் சரகடிக்கும் ஓசை ரீங்காரம் நாதமாக இனிக்கிறது. சகுனப்பட்சி என்று அழைக்கப்படக்கூடிய ஆந்தையின் கூக்குரலோ அச்சத்தை கொடுக்கிறது. அன்றைய முன்னோர் சொல்வார்கள், ஆந்தை ஒற்றை சத்தம் போட்டுச் செல்கிறது, எவர் வீட்டிலோ துக்கம் நிகழப் போகிறது என்று சொல்வார்கள். கிராமங்களிலே ஆந்தையை சாகுருவி என்று சொல்லுவது வழக்கம். சகுனக்குருவி, சாகுருவி என்று சொல்லுவார்கள். இதன் சகுனம் யாதென்றால், அருகில் எங்கோ ஒரு துக்க சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை இது உணர்த்தும் என்று சொல்லுவார்கள். ஆந்தை கத்தக்கூடிய ஓசை அது எத்தனை முறை குரல் எழுப்பியது என்பதை கொண்டு சொல்லக்கூடிய ஆந்தை சகுன சாஸ்திரம் என்கிற நூலும் இருக்கிறது. ஆந்தையின் சீரட் பலன்கள் என்றும் பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆந்தை எத்தனை முறை கத்தியதோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றபடியாக பலன் கண்டு சொல்லக்கூடிய நூட்களும் இருக்கின்றன. இங்கே வண்டுகளின் ரீங்காரமும் ஆந்தையின் ஓசையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கும் மதுவை உண்டு மகரந்தத்தையும் சுமந்து சென்று தன்னுடைய கூட்டிலே வைக்கக்கூடிய தேனீக்களுடைய ரீங்காரம் ஆனந்தத்தை தருகிறது. அதே வேளையிலே நல்ல தகவலை சொன்னாலும் கெட்ட தகவலை சொன்னாலும் ஆந்தையின் கூக்குரல் நமக்கு அச்சத்தை கொடுக்கிறது. அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே நல்லவர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு நற்பலன்களை கொடுப்பதும், ஆந்தை போன்ற கொடிய ஓசை எழுப்பக்கூடிய சில மனிதர்களுடைய பேச்சு நமக்கு ஆனந்தத்திற்கு பதிலாக துன்பத்தையும் கொடுக்கிறது என்பது கருத்தாகிறது. சும்மாதே பார்த்திருக்க சுத்தியாம் உத்தமருக்கு. மனதில் எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் அமைதியாக வெறுமையாக குருவமுத்தியத்தை பார்த்திருக்கக்கூடிய மனசுத்தி, ஆத்ம சுத்தி கொண்டிருப்பவர்கள் உத்தமர்கள் என்று ஆய்வார்கள். அவர்களுடைய உரை, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆனந்தத்தை தரக்கூடியவை. சஞ்சீவி மூலிகை என்பது மரணத்தை மாற்றும் மூலிகை என்று சொல்லப்படுகிறது. எப்படி சஞ்சீவி மூலிகை ஆனந்தத்தை கொடுக்கிறதோ மரணத்தை மாற்றுகிறதோ அதுபோல உத்தம ஞானிகள், மகான்களுடைய வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை கொடுப்பதோடு பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கான உபாயத்தையும் காட்டிக் கொடுக்கின்றன. இங்கே ஆந்தையின் சீரலும் வண்டின் ரீங்காரமும் உதாரணமாக காட்டப்பட்டிருக்கின்றன. இரண்டுமே உயிரினங்கள் தான். ஒன்றின் ஓசை அச்சத்தையும் ஒன்றின் ஓசை ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. அதுபோல ஞானிகள், மகான்களுடைய நற்கருத்துக்கள் ஆனந்தத்தையும், ஏனையவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் துக்கத்தையும் தருகின்றன என்பது கருத்தாகும். முளை முதிர நாணம் முதிர்ந்து அடங்கி மூடி கலவியிலே நக்கினதை காட்டல் தலனை பயன் ஆனாலும் தம்பனை செய்து ஆனந்தம் ஆக்குவது போலால் ஆனந்தம் இந்த பொருள். ஒரு பெண் இளம்பிராயத்திலே, சின்னஞ்சிறிய பருவத்திலே எல்லோரும் பார்க்க உலவிக் கொண்டிருப்பாள். அந்த பெண் பருவ வயது வந்து பூப்படைந்து முதிர்ந்த இளம் கன்னியாக மாறக்கூடிய வேளையிலே அவள் தன்னுடைய முகம் உட்பட உடலின் பாகங்களை எவருக்கும் காட்ட மாட்டாள். திருமணம் முடிந்து கணவனுடைய பள்ளி அறையிலே பயணித்திருக்கும் போது ஆடை களைந்து நிர்வாணம் இருப்பதையும் கூட அவள் ஆனந்தமாக கொள்கிறாள். இது அவளின் மனநிலையை குறிக்கிறது. எத்தனைதான் வயது வந்து ஒரு பெண் என்கிற நிலைக்கு வந்தாலும் கூட தன் மணாளனிடத்திலே கலவையிலே இருக்கும் போது அவள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள். பிறர் பார்க்க தன் உடலை காட்டுவதில்லை. இது கற்பனை மங்கையருக்கு சொல்லப்படக்கூடிய அலங்காரம். தன் மணாளன் அன்றி வேறு எவரும் தன் தேகத்தை பார்க்காதபடியாக வாழ்ந்திருந்தவர்கள் கற்பனை மங்கையர்கள் என்பதாக நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. அதுபோல இந்த உலகிலே வாழ்ந்திருந்து யோக கலையை கற்று மேன்மை பெற வேண்டும் என்று கருதக்கூடிய யோக சாதகன் மனதிலே சிறிதளவு களங்கத்திற்கும் இடங்கொடாமல் தன்னுடைய ஞான குருமார்களை, சத்குருமார்களை பரிபூர்ணமாக நம்பி அவர்களை சரணாகதி செய்து கொள்ள வேண்டும். அவர்களால் மாத்திரமே ஒரு பெண் நிர்வாணத்தை தன் கணவனுக்கு காட்டுவதைப் போல குருமார்கள் நிர்வாணம் என்று அழைக்கப்படக்கூடிய மகா சமாதி, ஜீவசமாதி நிலையை, எல்லாம் கடந்த துரியம் கடந்த துரியாதீத நிலையை தன் சீடனுக்கு காட்டிக் கொடுக்க முடியும். இங்கே மங்கை தன் கணவனை நம்பி அவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து தேகத்தை காட்டுகிறாள். ஞான சத்குருமார்களை நம்பிய சீடன் முழுமையாக தன்னை சரணாகதி செய்து கொள்கிறான். இந்த இருவரும் தான் உண்மையான ஆனந்தத்தை பெற முடியும். உதாரணத்திற்காக இவை இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஞானிகளை சமீபித்திருப்பவர்கள் மாத்திரமே, தங்களை முழுமையாக சரணாகதி செய்து கொண்டவர்கள் மாத்திரமே ஞானத்தை பெறுவார்கள். ஒரு பெண் எப்படி தன் கணவனிடத்திலே எல்லாவற்றையும் தொடர்ந்து அடைக்கலம் புகுகிறாளோ அதுபோல ஒரு சீடன் தன் சத்குருமாரிடத்திலே சரணாகதி செய்து தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்போது மாத்திரமே கலவையிலே கணவனோடு இணைந்து அந்த பெண் பெற்ற ஆனந்தத்தை ஞானிகளுடைய சமீபத்திலே சீடன் பெறுவான். இது ஞானத்தை பெறுவதற்காகவும் உதாரணமாக சொல்லப்பட்டது என்று கொள்ள வேண்டும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.